ஓம் சாய்ராம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நல்ல நாள், நல்ல தைத்திருநாளாம், தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம தமிழர் திருநாளான பொங்கல் வந்து இன்றைக்கி. ஸோ சகலமும் சாய்பாபாவுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும், அதாவது இது குடும்பம் அப்படின்னு தான் சொல்லணும், சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் சகலம் சாய்பாபா ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய அன்பான தித்திக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு தெரியும். பொங்கல் வைக்கிறதுலையும் கரும்பு சாப்பிட்றதுலையும் குழந்தைங்களோட பிஸியாக இருக்கிறதும் சமையல் செய்கிறதுலையுமே நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கழிஞ்சு ரொம்ப பிஸியாக இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் தொடங்க விரும்புகிறேன். இந்த வீடியோ இன்றைக்கி வந்து டைம் இருக்கும்போது ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் எல்லோரும் பாருங்கள், கேளுங்க. இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா வாழ்த்தை பற்றி தான் இருக்க போகுது. எனக்கு ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும், கர்மா கூட இணைச்சி ஒரு விஷயத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. இன்றைக்கி வீடியோ வந்து கர்மாவை பற்றி, கர்மா கூட ரிலேட் ஆகிற ஒரு விஷயந்தான். பட் முழுக்க நெகட்டிவிட்டி பற்றி நம்ம பேச போகிறோம். எந்த அளவுக்கு நெகட்டிவான ஜனங்களுக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி பேசுகிறதுனே தெரியல உண்மையாக. பட் ஸ்டில் உங்களுக்கு என் மனசில் இருக்கிறத எடுத்துரிச்சு உங்களுக்கு புரிய வைக்க நான் ட்ரை பண்ணுறேன். இன்ன வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பேசினதில்லை. பட் இது கர்மா கூட ரிலேட்டடாக இருக்கிறதுனால சில விஷயங்களை கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். அதனால் நல்ல நாள் அதுவுமா நம்ம வாழ்த்துறோம் இல்லையா, அந்த வாழ்த்தோடவே இதை தொடங்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. யூடியூப் அப்படின்னாலே நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சு தான் நம்ம சோஷியல் மீடியாவுக்கு வரோம். அப்படின்னாலும் ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர், ஒரு இன்ஸ்டாகிராமர், ஒரு பிஸ்னஸ் உமன், ஷீ இஸ் ஆரோவிட்டான ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. ஷீ இஸ் அ பிஸ்னஸ் உமன். நிறைய கஷ்டங்களை பார்த்து, நிறைய இழப்பு, வாழ்க்கையில் நிறைய இழந்திருக்காங்க. ரொம்ப பெரிய கஷ்டத்தையெல்லாம் ஃபேஸ் பண்ணி பார்த்து தனியாக உழைச்சி சம்பாதிச்சு ஒரு பிஸ்னஸை வந்து உருவாக்கி இன்றைக்கி ஒரு நல்ல நிலமையில் வந்து நல்ல டேர்ன் ஓவர் பண்ணி ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை வாழ்கிறாங்க. அவங்களுக்கு அளவாக அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஒரு குழந்தைங்களோட அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைன். இதில் ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, அவங்க ரீசெண்டாக அவங்களோட வீடியோ ஒன்று தென்பட்டுச்சு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய குழந்தைக்கே உன் குழந்தையே இருக்காது, அதுக்கு இந்த மாதிரி ஆயிரும் அப்படி ஆயிரும். நான் உண்மையாக அதை சொல்லக்கூட விரும்பலை. நீங்கள் வீடியோ பார்க்கணும்னா கூட போய் பார்த்துக்கோங்க. பட் ஸ்டில் ஒருத்தங்களை காயப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து கீழே இறங்கி எவ்வளோ பெரிய வார்த்தைகளையெல்லாம் அவ்வளோ அசால்ட்டாக லேசாக அப்படியே எடுத்து விட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வாய் மணந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறவனா. வாய் நல்லா இருக்கணும், வார்த்தைகள் நல்லா இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இது நமக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியில் இப்படி ஒரு உலகத்தில் நம்ம எப்படி சர்வைவ் பண்ண முடியும்? இந்த ஜனங்களுக்கு என்ன வேணும்? ஒருத்தங்களை காயப்படுத்துறது, இந்த மாதிரி வார்த்தைகளால் காயப்படுத்தினா நமக்கு சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்களா, இல்லை அவங்க ஹர்ட் ஆகி அழறாங்க அதை பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் இது மூலமா கர்மாவோட ரிலேட் ஆகிற சில விஷயங்களை, சில பாயிண்ட்ஸை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த வீடியோவை நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நிறைய கர்மாவை பற்றின நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால் நான் இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தங்களோட மனசை வந்து காயப்படுத்துறதுக்காக எவ்வளோ தூரம் வேட்டையாடுறாங்க அப்படின்னு நினைக்க தோணுச்சு. இது வந்து ஏன் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க இந்த வீடியோவில் சொல்லியே அழுதாங்க. இந்த மாதிரி என் குழந்தைய வந்து பர்சனலாக டார்கெட் பண்ணி பார்த்து எங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அன்ஃபாலோ பண்ணிவிட்டு போகலாமேனே நியாயமானது தான். ஆனால் இது சம்பந்தமாக நான் ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை வந்து உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன், கொண்டு வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எடுத்துரைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப ஸ்மைலிங்காக அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி எமோஷ்னலாக முடித்தாங்க அப்படின்னாலும் அந்த வீடியோவில் அவங்க வந்து யாரையும் திருப்பி பேசலை. நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, எனக்கு ஆகிற மாதிரி உனக்கு தான் ஆகும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. நீ எனக்கு சொன்ன மாதிரி உனக்கு தான் ஆகும்னு. ஆனால் அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் அவங்க ரொம்ப
யாரும் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா கர்மா. மனித பிறவி எதுக்காக எடுத்திருக்கோம், எதுக்காக நமக்கு மட்டும் வாய் இருக்குது, மற்றவங்களையும் ஏன் நம்ம வாயெல்லாம் ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, வாய் நிறைய நம்ம அழகழகான வார்த்தைகளை பேசணும், அடுத்தவங்களை வாழ்த்தணும், புகழ்ந்து பேசணும். புகழ்ந்து பேச முடியல அப்படின்னாலும் கடைசிக்கு இகழ்ந்து பேசாமல் அடுத்தவங்களை வாழ்த்தி அருளுறதுக்காக மட்டும்தான் இந்த வாய் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனே நமக்கு இருக்குது. மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அது இல்லாதவங்களை நம்ம வாயில்லா ஜீவன் அதனால தான் சொல்கிறோம். இந்த வாயை எந்தளவுக்கு நல்லபடியாக நம்ம யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணினா மட்டும்தான் நம்ம மனுஷங்க. சரி, அப்படி நான் யூஸ் பண்ணல, அடுத்தவங்களை நான் ஏன் வாழ்த்தணும் அப்படின்னு சிலருக்கு அடுத்தவங்களை வாழ்த்துறதுக்கு மனசே வராது. ஏன் தெரியுங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களை வாழ்த்துறதுனால அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்களோ, அவங்க தான் நல்லா வாழக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமே, அப்புறம் எப்படி நாம் வாழ்த்துறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்கே நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம அடுத்தவங்களை வாழ்த்துறது அவங்க நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இறைவன் இந்த வாயை எதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா, நமக்கு நாமளே அதை பயன்படுத்திக்கிறதுக்காக தான். அது எப்படி அப்படின்னா, நீ இன்னொருத்தங்களை என்ன சொல்லி வாழ்த்துறையோ அது உனக்கு நீயே சொல்லிக்கிறதுக்கு சமம். அது உனக்கு நீயே தான் சொல்லிக்கிற. அப்போ எந்த அளவுக்கு நீ இன்னொருத்தங்களை நல்ல வார்த்தைகளை உபயோகித்து நீ நல்லா வரணும், நல்ல பெரிய இடத்துக்கு வரணும், பேரும் புகழும் வாங்கணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்தோடு நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வாய் நிறைக்க மனசு நிறைய எந்த அளவுக்கு வார்த்தைகளை அள்ளி விட்டு ஆசிர்வதிக்கிறீங்களோ, அழகழகான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்களோ, அது இந்த பிரபஞ்சத்தில் அதுவும் முழுக்க இந்த காற்றோடு காற்றா அது கிரகிச்சு இந்த பிரபஞ்சம் அது திரும்ப உங்களுக்கே கொடுக்கும். இதுதான் மனித வாழ்க்கையின் சூட்சமம் அப்படிங்கிறத மனிதன் எப்போ புரிஞ்சுக்கிறானோ அப்போ கண்டிப்பாக அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் அடுத்தவங்களை நிச்சயமாக வாழ்த்த செய்வான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் வாழ்த்தி இவன் நல்லா இருந்துட்டா அப்படின்னா என்ன பண்ணுறது, அதனால் நான் வாழ்த்த மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீ வாழ்த்துறது அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இல்லை. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னாலே நீ வாய் நிறைய அதை திரும்ப திரும்ப நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த நல்ல வார்த்தைகளை நீ எந்தளவுக்கு உபயோகிக்கிறியோ அந்தளவுக்கு நீ தான் நல்லா இருப்ப அப்படிங்கிறத நிறைய பேர் இன்னமும் புரிஞ்சுக்காம பக்குவம் அடையாமல் இன்னமும் நிறைய வன்மத்தை உமிழ்கிறாங்க. இப்போ வன்மத்தை உமிழ்றதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்ன விஷயம், அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா, எந்த அளவுக்கு வாழ்த்தை நீங்கள் வாய் நிறைக்க வாய் மணக்க அதை சொல்கிறீங்களோ அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் வன்மத்தை உமிழ்றீங்களோ அந்த வன்மம் அடுத்தவங்களை போய் பாதிக்காது. அது உங்களை தான் பாதிக்கும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒருத்தங்க நம்மளை சொல்லிட்டாங்க, இது நம்மளை பாதிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம பயப்படுறோம். அதே மாதிரி நம்ம இவங்களை வன்மத்தை கொட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நாம் இருக்கோம். ஆனால் இது ரெண்டுமே உண்மை இல்லை. நம்ம எதை கொடுக்குறோமோ அதைத்தான் நம்ம திரும்பவும் பெறுகிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். இந்த பிரபஞ்சத்தில் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்த்தலை, நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வாழ்த்துறோம் அப்படிங்கிறத எப்போ நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியலை. நீங்கள் எல்லாருக்கும் அடுத்தவங்களுடைய வளர்ச்சி பிடிக்கல, அதனால் அடுத்தவங்களை நீங்கள் தூத்துறீங்க திட்டுறீங்க அப்படின்னா, நான் ஒன்று சொல்கிறேன், இறைவன் எல்லாருக்குமே ஒரு ஏணிப்படியை கொடுத்துருப்பான். நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது எல்லாருக்கும் சரிசமமான ஏணிப்படிகள் தான் இருக்கும். அந்த ஏணிப்படிகளை சரியாக உபயோகித்து எவன் ஏறி போகிறானோ அவனுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஏறலாமா வேண்டாமா அப்படின்னு வேடிக்கை பார்த்து நிற்கிறவனுக்கும் அடுத்தவன் ஏறுறதை பார்த்து அடடா இவ்வளோ வேகமாக போகிறானே அப்படின்னு பார்த்து பொறாமப்பட்டு நிற்கிறவனுக்கு நிச்சயமாக அந்த ஏணிப்படிகள் உபயோகமாக இருக்காது. அடுத்தவங்க ஏறி போகிறத பார்த்து நம் கண்ணு முன்னாடி இருக்கிற ஏணிப்படியை மறந்துடுறாங்க மனிதர்கள். நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. உன் கண்ணு முன்னாடி இருக்க ஒரு ஏணிப்படியை நீ ஏன் ஏறி போக மாட்டேங்கிற, அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க மாறா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படி இவங்க ஏறும்போது கூட இருக்கிறவங்க 3 படி ஏறிட்டாங்கன்னா இவங்க அதே இடத்துல நின்று ஏறி போகிறவனை தூத்துறாங்க, அவன் மேலே வன்மத்தை கொட்டுறாங்க. என்னென்னா, இவன் ஏறி போகிறானே, நான் ஒரு படி தான் ஏறியிருக்கேன், இவன் 3 படி ஏறிட்டான், போக போக இந்த படி உடஞ்சி கீழே விழுந்துடணும், இந்த ஏணி எங்காவது கீழே விழுந்துடணும், இல்லைன்னா அந்த படிக்கட்டு உடஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு வன்மத்தை இவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆனால் என்னதான் இவங்க நின்ன இடத்துலையே இவன் ஏணிப்படி உடஞ்சிடணும், இவன் ஏணி கீழே விழுந்துடணும், இவன் மேலே ஏற ஏற திடீர்னு கீழே விழுந்து கைகால் உடஞ்சிடணும்னு இவங்க எந்த அளவுக்கு சொன்னாலும் ஏறி போகிறவனுக்கு காதில் விழுகவே விழுகாது. ஏன்னா இவங்க நின்ன இடத்துலையே நிற்கிறாங்க. அவங்க 16 படி 17 படின்னு மேலே ஏறி போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் அவனுக்கு காது கேட்காது. அவனுக்கு இலக்கு வெற்றி மட்டுமா தான் இருக்கும். இன்னும் 4 படி ஏறி போகணும் அப்படின்னு ஏணி படிகளை ஏறி போகிறது மட்டுமே அவனுக்கு இலக்காக இருக்குமே தவிர்த்து கீழே இருக்கிறவனை அவன் திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நின்ன இடத்துல ஏறி போகிறவனை தூத்திக்கிட்டே இருக்கும்போது திட்டிக்கிட்டே இருக்கும்போது அது அவன் காதுக்கு விழுதோ இல்லையோ திரும்பவும் அது உங்களுக்கே ரிட்டன் வரும். அது எப்போ வரும் அப்படின்னா, அடுத்து நீங்கள் படிக்கட்டு ஏற போகும்போது நீங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன சொன்னீங்களோ அது உங்களுக்கே நடக்கும் அப்படிங்கிறத மறந்துடுறீங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வெற்றிப்படியை ஏறிட்டு போகிறவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க அடுத்து படிக்கட்டை ஏறி போகும்போது அவனுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு இவங்க சொன்னாங்களோ அது இவங்களுக்கு நடக்கும். நீங்கள் 3வது படி ஏறும்போதே உங்கள் படி உடஞ்சி விழுகும். 4வது படி ஏறி ட்ரை பண்ணும்போது ஏணி கீழே விழுகும். 5வது படி 6வது படின்னு எவ்வளோ தக்கி முக்கி நீங்கள் ஏறி போக முயற்சி பண்ணாலும் நீங்கள் கீழே விழுந்து கைகாலும் உங்களுக்கு உடையும். அது ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ, இந்த பிரபஞ்சத்தோடைய அந்த ஆறாவு உங்ககிட்டேருந்து எதை கிரகிக்குதோ அதைத்தான் அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். நீங்கள் பாசிட்டிவாக கொடுத்துருந்தா அது நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவாக திருப்பி கொடுத்துருக்கும். ஆனால் நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் வெளியே சொல்லும்போது கொடுக்கும்போது அது உங்ககிட்டேருந்து எதை கிரகிக்குதோ அதை திரும்பவும் உங்களுக்கே கொடுக்கும். அப்படிங்கிறது தான் உலக நியதி. அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் ஒருத்தங்க நம்மளை தப்பாக சொல்லிட்டாங்க, சபிச்சிட்டாங்கன்னு மட்டும் என்றைக்குமே கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா அது எல்லளவும் நம்மை பாதிக்காது, சொன்னவங்களை தான் திரும்பவும் போய் பாதிக்கும். அப்போ நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நாம் நல்லா இருக்கணும். நோட் திஸ் பாயிண்ட். நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னாலே நாம் அடுத்தவங்களை வாழ்த்தணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், அடுத்தவங்களை போற்றி புகழ்ந்து பேசி அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாமளே நல்லா இருக்க முடியும். அப்படிங்கிற இந்த சூட்சமத்தை மனிதன் எப்போ புரிஞ்சுக்கிறானோ அப்போ தான் நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் கொஞ்சமாவது பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் இவ்வளோ தூரமாக கீழே இறங்கி ஒருத்தவங்களை காயப்படுத்துவாங்க, இவ்வளவு பர்சனலாக போய் உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஆகும், குழந்தைக்கு இப்படி ஆகும்னு சொல்கிற அளவுக்காக இந்த உலகத்தில் மனிதத்தன்மை இல்லாமல் போச்சு. இவ்வளவு மிருகத்தன்மை நமக்குள்ளே இருக்கா? மிருகன் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா மிருகங்களுக்கு கூட நிறைய அன்பும் பாசமும் பரிவும் எல்லாமே இருக்குது. ஆனால் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழந்துக்கிட்டே போகிறான். அப்படிங்கிறத உண்மையாலுமே என்னால் அதை சகிச்சுக்கவே முடியலை, அதை என்னால் ஏற்றுக்கவும் முடியல. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, மனிதன் தன் மனிதத்தன்மையை இழந்துக்கிட்டே போகிறான் அப்படிங்கிறது தான் உண்மை. முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மனித நேயத்தை காப்பாற்றுங்க. கடைசிக்கு அன்பை பரிமாறுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களால் அதை பண்ண முடியலை அப்படின்னா கடைசிக்கு வாயை மூடி மௌனமாவது இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லது நினைக்க நீங்கள் நல்ல சிந்தனைகளை வளர்த்த உங்களுடைய ஏணி படிக்கட்டுகளை ஏறுவதற்கு உங்களுடைய குரு, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவார். அப்படி நீங்கள் அதை செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்கு கெடுதல் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இறைவன் அந்த உதவியை செய்வாரே தவிர்த்து உங்களுக்கு நிச்சயமாக அதை செய்ய மாட்டார். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இனிமேலாவது நல்ல சிந்தனையை வளர்த்திக்கணும். இந்த நல்ல நாள் அதுவுமா இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ஒரு திருப்தியாக தான் இருக்குது. இதனால் ஒரு 4 பேர் பயனடைஞ்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதில் கர்மா இஸ் அ பூமரங். வாய் மணந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மணக்க நல்ல வார்த்தைகளாக பேசுங்க. அப்படி இல்லைன்னா மௌனமாவது இருங்க. கல்லடிப்பட்டாலும் மறந்துடும், சொல்லடியை திருப்பி வாங்க முடியாது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ யாராவது நம்மளை ஏதாவது சொன்னாலும் அதை எந்த அளவுக்கும் அதுவும் அவங்க ஒரு முருக பக்தை, அவங்களுடைய கண்ணீர் சும்மா விடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்மளால் ஒருத்தங்க கண்ணீர் விடுறாங்க அப்படின்னா அவங்க விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நம்ம விலை கொடுக்க வேண்டியது வரும். அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.